ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான சூப்பரான புளிசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணி செய்யும்போது சூப்பராக கோயிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டோட அதே மாதிரி சுவையோட சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். இது மாதிரி நல்ல ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இதோட டேஸ்ட்டு சூப்பராக அதே மாதிரி கோயிலில் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி டேஸ்ட்டில் வரும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணி அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 4 அது போல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி பொரிச்சு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை 2 கொத்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் கிட்ட ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் புளி கரைசல் ஒரு 200 ml கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு அதுலேருந்து ஜூஸ் மட்டும் வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கொதித்ததும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இந்த பொடி தான். இதை எப்படி மேக் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு, எள்ளு இந்த 5 இன்க்ரீடியண்ட் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாமே 1/2 டீஸ்பூன், வெந்தயம் மட்டும் 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். 5த்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிக்க வச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாப்பாடு நல்லா இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப விதையாக இருந்தாலும் நல்லா இருக்காது. உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக பொலன்னு இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை 1 கொத்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செஞ்ச புளியோதரை கரைசல் அது சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். டேஸ்டியான சூப்பரான கோயிலில் கொடுக்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் புளிசாதம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூட உருளைக்கிழங்கு, அப்பளம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.